ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் எந்த தப்பை செய்யக்கூடாது? நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கில் தங்களுடைய முதலீட்டு பயணத்தை தொடர்கிறார்கள். இதில் பல பேர் தாங்களே ஃபண்டை செலக்ட் பண்ணி பார்த்து வாங்கி ஒரு புதிய அனுபவத்தை உருவாக்கி வருகிறார்கள். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் பலரால் பொதுவெளியில் ஓவர் சிம்பிளிஃபை பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ. இது யார் வேணால் பண்ணலாம், இது ரொம்ப ஈஸி அப்படின்னு ஒரு பிம்பம். ரெண்டாவது என்ன பிம்பம்னா, 10 வருஷத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இப்படி ரிட்டர்ன் வரும் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர். சில பேர் 20 வருஷம் கூட கொடுக்குறாங்க. இந்த லாங்கர் டியூரேஷனை காமிக்கிறதே எதுக்குன்னாக்கா, ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியுன்ற ஒரே காரணத்துக்கு தான். ஏன்னா எத்தனை பேர் 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவானவர்கள் தான். அதுவும் தானாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா ஏதோ ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு மைண்டு மாறிடுது, வெளியே போயிடுறாங்க. ஸோ தானாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதிகம் நிலைக்காத ஒரு அசட் கேட்டகரியாக தான் மியூச்சுவல் ஃபண்ட் இருந்து வந்திருக்கு. இந்த டேட்டாலாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கிட்ட இருந்தால் கூட யாரும் அது வெளியிடுறதில்லை. அது வெளியிடணுங்கிறது தான் என்னுடைய பேசிக் கருத்து. இன்னொரு பிம்பம், மூணாவது என்னென்னா, நீங்கள் டைரக்ட் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணால் 10 வருஷத்தில் அல்லது 25 வருஷத்தில் இவ்வளோ ரூபா கமிஷன் கொடுப்பீங்க. வேறாஸ் நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷனில் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ தான் உங்களுடைய காஸ்ட். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் டைரக்டோட இவ்வளோ அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃப் இப்படி போகும். டைரக்டில் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி போகும். கேப்பை பெருசாக காமிச்சு நீங்கள் லட்சக்கணக்கான ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறீங்க. இப்படிலாம் ஆர்குமெண்ட்ஸ். பட் எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கப்படுகிறது, எத்தனை முறை ஒருத்தருக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது, எப்போல்லாம் உங்களுக்கு அலர்ட் வரணும், கீழே வரும்போது என்ன செய்யணும்னு யார் சொல்லிக் கொடுப்பார்கள், மேலே போகும்போது என்ன செய்யணும்னு யார் சொல்லிக் கொடுப்பார்கள், அதற்கான மதிப்பு என்ன, இதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் பேசுவாங்க. பட் ஒரு இன்வெஸ்டருடைய தேவை என்னங்கிறத பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா, இந்த மாதிரி பேசுபவர்கள் ஒரு குறிப்பிட்ட லாபிக்காக வேலை செய்கிறவங்க அப்படிங்கிறது தான் உண்மை. யார் இந்த லாபி? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லாபி இந்தியாவினுடைய பிளாட்ஃபார்ம்ஸ் யார் எக்கச்சக்கமாக ப்ரைவேட் ஈக்விட்டி பணத்தை ரைஸ் பண்ணி பிஸ்னஸை ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு டைரெக்டாக கஸ்டமர் அக்வயர் பண்ணணுங்கிறது ஒரு தேவை. அவங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய இன்னொரு நிறுவனம் தன் பணத்தையே போட்டு வளருது, அவங்களுக்கும் அதே தேவை இருக்குது. ஸோ இந்த மாதிரி மீடியாவை எழுத வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. இதில் அவங்க மீடியாவை ஏதோ கன்வின்ஸ் பண்ணி எழுத வைக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. அந்த ரிலேஷன்ஷிப்பில் டெஃபினட்டாக கன்விக்ஷனுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பிஹேவியரை பற்றி பேசாமல், இன்வெஸ்டருடைய தேவைகளை பற்றி பேசாமல், வெறும் காஸ்ட்டை பற்றி பேசுறதுங்கிறது ஒரு ஒருபட்சமான பார்வைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ செல்ஃப் மெடிகேஷன் மாதிரி இதுவும். செல்ஃப் மெடிகேஷனில் நீங்கள் வெறும் பேராசிட்டமால் சாப்பிட்றீங்கன்னா ஓகே. நீங்கள் செல்ஃப் மெடிகேஷனில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னாக்கா அது சரியான்றதை யோசிக்கணும் இல்லை. ஏன்னா இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே எக்கச்சக்க காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. நிறைய பேர் ஃபுல் ஸ்மால் கேப் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க இன்றைக்கி டைரக்ட் ஆப்ஷனில். யாருடைய ஆலோசனையும் கிடையாது, வெறும் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் வழிகாட்டி. இதில் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், பல விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு இன்னும் உணரவே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன்.
ஒரு ஃபண்ட் வந்து பயங்கரமாக அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது, பெஞ்ச் மார்க் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது, பியர்ஸ் யாரெல்லாம் போட்டி ஃபண்டோ அவங்கள அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது, இன்வெஸ்டர் எக்ஸ்பெக்டேஷன் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ எல்லாமே அவுட் பர்ஃபார்மன்ஸ். பார்த்தா அப்படியே கண்ணு பூக்கும். இப்போ இதை பார்த்தா அவங்களுக்கு உடனே வாங்கணும் தானே தோணும். பட் ஆக்சுவலாக என்ன தோணணும், இவன் இவ்வளவு ரிட்டர்ன் பண்ணியிருக்கானே, இந்த ரிட்டர்ன் எங்கிருந்து வந்தது அப்படின்ற கேள்வி எழ வேண்டும். உதாரணத்துக்கு அந்த ஃபண்டு ஒரு 5 ஸ்டாக் அதில் மட்டும் இந்த ரிட்டர்னை பண்ணியிருந்தானாக்கா அடுத்தது இதே ரிட்டர்ன் அவங்களால பண்ண முடியுமான்ற கேள்வியை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். இதில் சில நேரங்களில் வந்து லாங்கர் டியூரேஷனை காமிச்சு அவங்க இவ்வளோ நாளில் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் காட்டுவாங்க. கரெக்ட். ஹை ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது ரிட்டர்ன் அட்ரிபியூஷன் உங்களுக்கு என்ன சொல்லுனாக்கா, எப்போ பாரு இவன் ஹை ரிஸ்க் எடுக்கிறாங்கிறத சொல்லி கொடுத்துரும். ஆனால் இந்த தகவலை யாருமே அனலைஸ் பண்ணுறதில்லை, எந்த மீடியாலையும் எழுதுறதில்லை. இவ்வளவு நேரத்தை இவங்க காஸ்ட்டுக்கு செலவு பண்ணுறாங்களே, அந்த ப்ராஃபிட் எங்கேருந்து வந்ததுன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஏன் இவங்களுக்கு கேப்பபிலிட்டி இல்லை அல்லது விருப்பம் இல்லைன்ற கேள்வியை யாருமே கேட்கறதில்ல. அதனால் இன்வெஸ்டர் வந்து வெறும் ஒரு அப்சஷனோட போகிறான், தானே போய் எக்கச்சக்க ரிஸ்க் எடுத்து கண்டதையும் பண்ணுறான். ஆனால் இது நல்லா முடியாதுங்க, அதுதான் உண்மை. ஏன்னாக்கா 4-5 ஸ்டாக்கில் எப்பவும் பணம் பண்ணுறவன் ஏதோ ஒரு பாயிண்டில் ட்ரிப் ஆகிடுவான். நான் பெயரிட விரும்பாத ஒரு மியூச்சுவல் ஃபண்டை இதே மாதிரி தான் எல்லாரும் ப்ரமோட் பண்ணாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த மியூச்சுவல் ஃபண்டு அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆச்சு. அங்கேருந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்னி வரைக்கும் ரிகவர் ஆகலை. ஸோ அதிக ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஹையர் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸில், அதுவும் ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் பெட்ஸில் பணம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இந்த ரிஸ்க் இருக்குன்றது கூட உங்களுக்கு யாரும் சொல்கிறது இல்லையே. பெரிய பெரிய ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க ஃபண்டுடைய சக்ஸஸை பற்றி, ஆனால் அந்த ஆர்டிக்கலில் எங்கேருந்து அந்த ப்ராஃபிட் வந்தது, என்ஐவி வந்ததுன்னு ஒருத்தன் கூட சொல்கிறதில்ல. வேறஸ் இதை புரிஞ்சவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்குன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இன்வெஸ்டருக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் நாளைக்கு ஏதோ ஒரு விபத்து நடந்தால் பயங்கர ஆபத்து வருமேன்ற ஒரு அச்சம் முதல்ல வரும். அடுத்தது, இதையெல்லாம் செய்யாமல் இவன் டீசென்ட் ரிட்டர்னை பண்ணலாமே, எதுக்காக இவன் இதெல்லாம் செஞ்சு தன்னை வந்து தேவையில்லாத ஒரு ரிஸ்க்குக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கணுன்ற ஒரு கேள்வி வரும். இன்ஃப்ளேஷன் 6% இருக்குது, அதை பீட் பண்ணால் போருமே, அதை நல்லா பீட் பண்ணால் போருமே, எதுக்காக கிரேசி ரிட்டர்ன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? ஏன்னா கிரேசி ரிட்டர்ன்ஸை ஒரு வருஷம் பண்ணால் அடுத்த வருஷம் ஈக்குவலி எக்ஸ்ட்ரீம் அதர் எக்ஸ்ட்ரீம் ரிட்டர்ன்ஸும் வரலாம் இல்லையா? அது வேண்டாமே அப்படின்றதான் ஒரு எண்ணமாக வர வேண்டும். ஆனால் அந்த எண்ணமே யாருக்கும் வரவிடாமல் இன்றைக்கி நம்மளுடைய பப்ளிக் டிபேட் டிஸ்கோர்ஸ் இருக்குது. பொதுவெளியில் இருக்கக்கூடிய கருத்தாக்கம் இப்படி தான் இருக்குது. காஸ்ட்டை பற்றி மட்டும் பேசு, வேறு எதை பற்றியும் பேசாத, இன்வெஸ்டருடைய தேவைகளை பற்றி பேசாத, இன்வெஸ்டருக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத பற்றி பேசாத, எதுவுமே பேசாத. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, பிளாட்ஃபார்மில் போய் வாங்குறாங்க, அந்த காஸ்ட்டை சேவ் பண்ணுறாங்க, உண்மைதான். ஆனால் குவாலிட்டி ஆஃப் த டிசிஷன், குவாலிட்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ், அப்பப்போ வரக்கூடிய முதலீட்டு தேவைகள், ஆலோசனை தேவைகளை நிறைவேற்றாமல் அவங்க போகக்கூடிய அந்த முதலீட்டு பயணம், அந்த பயணத்தில் வந்து ஒரு டைரக்ஷனல் சேஞ்ச், திசை மாற்றம் வேணும்னா அதை செய்யாமல் போகக்கூடிய ஒரு பட்ச பயணம், இது எதை பற்றியுமே யோசிக்காமல் பீப்புள் ஆர் கோயிங். இதெல்லாம் இருந்தால் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப் ஜேர்னி இருக்கும். இல்லைனா அந்த ஜேர்னி வந்து ரொம்ப வேகமாக போய் விபத்தில் முடியக்கூடிய ஒரு பயணமாக தான் இருக்கும். அப்போ அந்த காஸ்ட் சேவிங்களுடைய மதிப்பு என்ன? ஒரு விபத்து நடந்துருச்சு ஒரு போர்ட்ஃபோலியோனா நீங்கள் காசை சேவ் பண்ணி என்ன பயன்? ஒன்றுமே கிடையாது. இதுதான் உண்மை. இது மாதிரி சம்பவங்கள் வந்து 2000 நடந்தது, 2008 நடந்தது, 2018 நடந்தது. ஆனால் பப்ளிக் மெமரி இஸ் ஷார்ட். இந்த டேட்டா எங்கேயும் வராது. இதை பற்றி பேச வேண்டியவங்க வந்து பேச தவிர்க்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, சொல்லி வைப்போம். யார் இதை எடுத்துக்கொள்கிறார்களோ அவங்க எடுத்துக்கிட்டோம். மற்றவங்க இதையெல்லாம் வந்து விட்டுட்டு நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள். நம்ம வந்து we are not going to force anyone to do anything, but these are the facts. I am putting it before you. விருப்பமாக இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைனா ignore these views. Let's journey together. முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.